பாத்தீங்களா ராஜ மரியாதை. வாங்க வாங்க. என்னது? அதான வாங்க என்னது? அட ஒரு மரியாதை சொன்னா நீ என்ன இப்படி ஏறுற? ஏமா பீட்டர்னு ஒருத்தர் இருக்காரா? At present he is not here. என்னயா சொல்லுது? இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு புரியும், அதேதான் இந்தியில பேசினா அது நமக்கு புரியாது. இந்தாமா நீ இந்தியில எல்லாம் பேசினா அவருக்கு புரியாது, இங்கிலீஷ்லயே பேசு. ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? ரிக்ஷாவில இருந்து. அது இல்லங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க ஊர்ல இருந்து வர்றங்க. உங்க ஊர்னா? ஜனங்க நடமாற ஊர் தாமா. ஊர் பேரை சொல்லுங்க. கொய்யாப்பழம். என்னது கொய்யாப்பழமா? கடிச்சு திங்கிறது. என்னயா நம்ம ஊரு கடிச்சு திங்கிற ஊரா? புதக்கமா கேட்டா அது நம்ம பொண்ணு மாதிரியா? அதுல வந்துங்க குயிலாப்பாடுங்கிறத சுருக்கி கொய்யாப்பழம்னு சொல்றாரு. ஆமா, நான் சுருக்கி சொல்றேன், இவர் பெருக்கி சொல்றாரு. ஓ, கொய்யாப்பாளையம் பாத்தியா? வாங்க வாங்க. என்னையா பழைய வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா மரியாதைக்கு கூப்பிடுது. என் பொண்ணும் என் மருமகனும் இங்கதான் இருக்கிறாங்களா? ஆமா, அவங்க வெளில போயிருக்காங்க. மேனேஜரும் வெளில போயிருக்காரு. 2 பேரும் இப்ப வந்துருவாங்க. அது வரைக்கும் உட்காருங்க. இங்கே உட்காரலாமா? இல்ல சார், அங்க சேர்ல உட்காருங்க. என்ன தலைவலிக்குதா? டைம் தேய்ச்சி விட்டுமா? வேண்டாம் சார், நீங்க அங்க போய் உட்காருங்க. ஆமா, இவர என்ன வீட்டுக்காரரா? இல்ல சார், நீங்க போய் உட்காருங்க. என்ன நெருங்கி நிக்கிறாங்களான்னு கேட்டா எப்படி? என்ன நெருங்கி நிக்கிறவங்களா புரிஞ்ச மாட்டாட்டியா? பட்டத்துல அப்படிதான் சொல்றாங்க. சார், முதல்ல ஒரு கூட்டு போங்க. கூட்டிட்டு போனா இருக்கிற கண்ணு தெரியாத இடத்துமா? உட்காருங்க சார். அவன் யாரும் லொல்லு புடிச்சுறாங்க. சின்னச்சாமி ரொம்ப அசதியா இருக்குது, நான் கொஞ்சம் தூங்க போறேன். பொட்டி சாக்கிறதே பொட்டி சாக்கிறதே. எனக்கு மட்டும் அசதி இல்லையா? படுத்து தூங்க நீயும். பொட்டிய கையில புடிச்சுக்க. இங்க வந்து உட்கார்ந்த. இங்க உட்காரவும் தலையில உட்காருவாங்க. என் முண்டாட்டி மேல ஏன்டா கை வச்ச? ஓ முண்டாட்டியா? இதெல்லாம் சொல்லவே இல்ல. இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணணும்ங்கற நீ? உன்னை டேய் எல்லாம் வாங்க. கை வைக்க. அவரையா போட்டு அடிக்கிறீங்க? என் பொண்டாட்டி மேல கை வச்சாயா? ஓ பொண்டாட்டி மேலயா? எங்க இருக்கா உன் பொண்டாட்டி? ஏயா அடுத்த பொண்டாட்டி மேல கை வைக்கலாமா? சும்மாரியா கால வைக்கலாம்னு தான் பார்த்தேன். 8ல அதான் கைய வைக்க. வாரகட்டை பாரு. பொட்டியே கையா? இந்த இடத்துல பொட்டி. ஷூ, கர்ம கர்மம். தொல்ல உனவோட. ச்சே, இந்த நாட்டு பொறுத்தவனோட பெரிய தொல்லையா போச்சா? கொண்டு போய் குடோன்ல போடு. என்னது குடோன்ல தண்டறதா? நாங்க என்ன பருத்து கொட்டையா புண்ணாக்கா? ஏயா நாட்டுப்புறத்துல இருந்து வந்தா எங்க நாய் மாதிரி அலைய வைக்கிறீங்க. நாங்க என்ன சும்மா வந்திருக்கோம், பணத்தோட வந்திருக்கோம். பொட்டியை காட்டியா? பாத்துக்க, இதுதான் பொட்டி. ஆமா, அவங்க வர்ற வரைக்கும் நாங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். இல்லன்னா நீ இறங்கி அங்க வந்து இவரு உட்காருவாரு. அங்க எல்லாம் உட்கார முடியாதியா, எனக்கு இருக்கிற அவஸ்தைக்கு வேற இடம் வேணுங்க. என்னையா உட்கார வேண்டியதானையா? ஏதோ சந்து இருந்தா காட்டுங்கய்யா. எந்த சந்து? உட்கார சந்து. சந்து ஒரு பக்கெட்டாவது கொடுங்கய்யா. பாய், இவங்களை கொண்டு போய் ஏதாவது ரூம்ல தங்க வை. I am Bobby from Bombay. மலா, ரூம் நம்பர் 616 சாவி எடுத்துக்கணும். Thank you very much. வெல்கம். ஓயா அண்ணன் நடந்துட்டு. ஐயோ அப்பா. சச்சி படுவா, அங்கிருந்தே சொல்றான். இப்போதைக்கு இந்த ரூம்ல தங்கிக்குங்க, ரூம் காலி ஆனதும் மாத்தி கொடுப்பாங்க. அடச்சி, இப்போதைக்குடா நாங்க எப்போதைக்கு இங்கே தங்கிக்கிறோம்டா. அது முடியாதுங்க. ஏண்டா? இது மேனேஜர் ரூம். அடச்சே, அறிவட்டவன. மேனேஜர் ரூம்னா கொம்பா முளைச்சிருக்கு, அது போட்டுட்டா. இந்த ரூம்ல வெளிவாசல் போறதுக்கு எந்த இடம்? சொல்லி தரடா, வேட்டியிலே கழிச்சிட்டு போறாரு. என்னயா சிரிக்கிறா? சொல்லுடா. அப்படி பாங்க. அப்படி சொல்லி தொலை. என்னைய வேட்டி அவுத்து நிக்கிற? ஏயா என்னையா விவரம் புரியாத ஆளா இருக்கிற? வேட்டி அவுக்காம எப்படி அதுக்குள்ள போக முடியும்? தெரியுதுயா, இவங்க விட்டுட்டு போறியே. இங்க பாரு பெறான்றா. அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற? நான் உள்ள வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிறேன். அவனை விட மோசமா இருக்கையா. அவன் தலையில அடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்தியா? அடே ஏன்டா அறியா இது பண்றீங்க? ஏங்க அடே உள்ளே என்ன வரான்?
என்ன பாட்டு சத்தம்? ஏய்யா, நான் குளிர்ல நடக்கிறது உனக்கு பாட்டா கேக்குதா? நீ ஒரு விளையாட்டுக்காரையா, அந்த குளிர் போட்டிய ஆஃப் பண்ணியா? தெரிஞ்சிருந்தா நான் ஆஃப் பண்ணிருக்க மாட்டேனா? தெரியாம தான் நான் நடுங்கிட்டு இருக்கேன். ஏயா வேட்டி இழுக்கிற? இது வேட்டியா? நான் கம்பெனின்னு நினைச்சேன். கம்பளியா கட்டியிருக்கேன் நானு. ஏன் கட்டக்கூடாது நாட்டுல சட்டமா போட்டிருக்காங்க. லைட்ட போடாத. நாம பேசுறது யாரு காதுல விழக்கூடாது. பாபின்னு ஒரு பொண்ணு பம்பாயில இருந்து வந்திருக்கா. நம்ம மங்கி மைக்கேலுடைய ஆளு. அவ கையில் உள்ள பெட்டிக்குள்ள பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. அதோட மதிப்பு 5 கோடி ரூபாய். மைக்கேல் நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்கான். பங்குதாரன் நமக்கு பங்கு வேண்டாம், அந்த பெட்டி தான் வேணும். நீங்களே ஏமாத்தின தெரிஞ்சிருமே சார். அதுக்குத்தான் நான் உன்னை அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன். தகுந்த சந்தர்ப்பம் பார்த்து திட்டம் போட்டு நாம அந்த போட்டி அடிச்சுட்டோம். 5 கோடி ரூபாய்க்கு நாம தான் சொந்தக்காரன். சார் வந்து பேசாத, நீ முதல்ல போ, நான் பின்னாடி வரேன். சின்னசாமி, காலையில வந்தாலே அவதான் பாவியா இருக்கும். ஆமாமா, சுக்கர உங்களுக்கு எங்க இருக்கான்? நல்ல இடத்துலதான் இருக்கான். உங்களுக்கு எங்க? சுத்திக்கிட்டே இருக்கிறான். கவனமா இருந்த அந்த பொட்டியை நாம அடிச்சிட்டோம்னா 5 கோடி ரூபாய் நமக்கு தான். வாசவன் தான். அப்புறம் பாவி எனக்குதான். என்னங்க மேனேஜர் ஏதாவது சொன்னாரா? டேய், யாருக்கு தெரியும்? மேனேஜரை நாங்க பார்க்கவும் இல்ல, அவர் பேசினதை கேட்கவும் இல்ல. என்ன கேக்கலையா? அதுக்கேண்டா வாயில விரல வைக்கிற? இருட்டு ரூம்ல எப்படா கேட்க முடியும்? போடா குருட்டு பையன். என்னது இருட்டுல பார்க்கத்தான் முடியாது, கேட்க கூட முடியாது. இதுல என்னமோ இருக்கு. இதுல ஒண்ணும் இல்ல. புறப்பட்ட இடத்துல இருந்து சேர்ற இடத்துக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கே. என்னங்க சுரண்டி சுரண்டி தோலை எடுத்துட்டு போட்டிருக்க. ஆமா, பெரிய புலி தோல். வந்தோல் ஒண்ணுக்கு உதவாது. சொன்னாலும் சரி, கரண்டாலும் சரி. என்ன வேண்டாம், நீ போட வேணாம், மருந்து கொடு. நீங்க தான் மருந்து கொடுக்க வந்தேன்னு விருந்தாக்கிட்டீங்களே. இருந்தா அது என்ன பாத்தியா? கொலையா? காலை இப்படி தலைகளை தூக்கி கட்டிருக்கும் போது கையை இப்படி போடுறானே, இவன் என்ன செய்யறது? ஐயோ, இவனெல்லாம் ஊருக்குள்ள நடமாட விட்டா ஊர்ல இருக்க அத்தனை பேரையும் கெடுத்துருவான். இங்க பாரியா? என்ன ஒரு பொம்பளை கொம்பு சீவராயா. சீக்கிரம் வா, செய்தியில போறா. நான் எப்பவுமே என் பேர் ஆரம்பத்துல தப்பா தான் சொல்லுவேன். I am Vicky. என்ன சிரிக்கிற மாதிரி ஏதாவது செய்யறாங்களா? காட்டு. வெரி குட். நாம 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். உங்களுக்கு நான் இப்ப ஒரு கதை சொல்ல போறேன். என்ன ஒருத்தன் கண்ணாடி முன்னால நின்னு அழுதுகிட்டு இருக்கான். அவன் மூஞ்சி அவனுக்கே பிடிக்கலையா ஐயா? இனிமே அடுத்த ஜென்மம் தான். அதான். வா போவா. யோ, யாரு யாரு? யோ, என்ன யாரு உனக்கு தெரியாதா? யோ, நான் எங்கயா கேட்டேன்? பின்ன யாரையா கேட்டது? யோ, யாரு நீங்க? யோ, நீ யாரியா? நான் இந்த ஹோட்டல் மேனேஜர். நாங்க இந்த ஹோட்டல்ல தங்க வந்தவங்க. உன் பேரு? பீட்டர். பீட்டர் இவர்தானா? அந்த பீட்டர் லெட்டர் போட்டது நீதானா? ஆமா, உங்க ஊரு? குயிலாப்பாளையம். ஓ, அந்த பாட்டு நீங்க தானே பணம் கொண்டாந்தீங்களா? குடுக்காத, வாங்கிக்க வாங்கிக்க. இங்கதான் இருக்குது. எங்க போகணும்? பையன் எங்க இருக்காங்க? 614 தங்கி இருக்காங்க. அப்படியா? குடு, இன்னொரு 5000 குடு. இதையும் வச்சுக்கோ. இது எதுக்கு? இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்க இங்க தங்க போறோம். தங்கி என்ன பண்ண போறீங்க? பொட்டி. பொட்டி பொட்டி இங்க இல்லையா? அது இல்லையா, இங்க பொட்டி கடை நிறைய இருக்கு. வாங்கிட்டு போய் எங்க ஊர்ல வியாபாரம் பண்ணலான்னு. உங்களுக்கு தங்க ஏற்பாடு பண்றேன், நீங்க இங்க தங்கிக்கலாம். போட்டர். போட்டர் இல்ல, பீட்டர். பீட்டர், நாங்க இங்க தங்கி இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஓஎஸ். பீட்டர், இதனே முழுசா சேவிங் பண்ண வேண்டாம். அதனை திரும்ப தாடி வச்சிருக்க. அவர் தாடிய வைக்கிறாரு, மீசையை திங்கிறாரு. நமக்கே அந்த வம்பு. நீ சும்மாரியா? மூஞ்சி 2 எப்படி இருக்குன்னு இருக்கல.
இது என்ன முள்ளு செடி எடுத்தாடி? அவருக்கு நல்லா இருக்குது வச்சிருக்காரு. நீங்க போங்க சார். பீட்டர், நீ என்ன பண்ற? நாளைக்கு ஒரு மம்பட்டி எடுத்து முள்ளு செடியை வெட்டிடுற. அவனை ஏன் பயமுறுத்தி ஒரு மாதிரி போலாமா? எங்கடா போறது? ரூமுக்கு அங்க தான். கேள்றா. நீங்களாவது வாங்க. என்னடா அது? நான் உன்னை கல்யாணம் பண்ண மாதிரி நீங்களாவது வாழ்றிய. எங்க? ரூமுக்கு தான். தொடாதரா, இது என்ன வம்பா இருக்குது? ஏய், சாவியை பின்னாலே குடுத்துட்டு ஓடி போயிரு. இல்ல மூஞ்சில காரி துப்பிடுவேன். ஐயோ, ஓ இந்த அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? நீ சும்மாரியா? பின்ன என்ன முத்தம் கொடுத்துட்டு போறாங்க? முத்துவா கொடுத்த அங்கங்க நக்கி வைக்கிறாங்க. கிராமத்துல கோழி கூவுற மாதிரி இவன் காலங்காத்தால வந்துடுறான். ஐயோ, சின்னசாமி, என்னையா? சின்னசாமி, இல்ல. என் வயசுக்கு இப்படி ஒரு மூஞ்சிய நான் பார்த்ததே இல்லை. நீ பாரு. யாரு? என்ன? என்னடா இது? நரி மூஞ்சிங்க. காலங்காத்தால எல்லாரும் நரி மூஞ்சில முழுகிட்டுமேனு இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன். இது நரி மூஞ்சியாடா? சோரி முடிச்ச நாய் தலை எடுத்து மாட்டி வந்திருக்கேடா. சோரி போயிட போடா அந்த பக்கம். வைடா கிட வையிடா சுறுசுறுப்பா. இது எடுத்துட்டு எந்தெந்த ரூமுக்கு போவே? முதல்ல நம்ம துலா ஒரு கருப்பாயம்மா ரூம் போவேன். நம்பர் 608ங்க. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஏங்க சுத்தி வளைக்கிறீங்க? பாபி ரூம் நம்பர் எதுன்னு ஓப்பனா கேளுங்க. ஓப்பனா தாண்டா கேக்குறேன், சொல்லி தொலையடா. சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி சொல்ல மாட்டேன். வேற எப்படி சொல்லுவ? ஒன்னு கொடுங்க சொல்றேன். ஒண்ணு கேக்குறேன், நான் கொடுத்துருப்பேன். யாரு? நீதான் அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்க. பழக்கப்படுத்துக்கு வேணா நாய்க்குட்டியா? டேய், இப்ப சொல்றேன்டா. ஏங்க எனக்கா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? யாராவது ஒண்ணு கொடுங்க. சொல்றா. அது வந்துங்க 616ங்க. 616. ஐயோ, இவனோட பெரிய போராட்டமாவில இருக்கு. 16. 616. ஏன் சொல்ற? ஒண்ணு இல்லையா, ஒரு ஆர்வம் தான், கொஞ்சம் சுரண்டிக்கிறேன். சரி சொல்லிக்க. சரி, தெரியுதா? ஏரியா பாக்குற. என்னத்த இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க? என்ன தெரியுது? கொஞ்சோண்டு தெரியுது. அதாயா கொஞ்சோண்டு என்ன தெரியுது? அதாயா தெரியுது. ஐயோ, தெரிகிறது என்னதான்னு சொல்லியா? பொட்டி தெரியுதியா? ஐயோ, பொட்டி தெரியுதா? இந்த விலையா நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. அப்பா பொட்டியா தெரியுது? தெரியுதா? எப்படி? பொட்டி பெருசு. கோவிந்தோ கோவிந்தா, கோவிந்தோ கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா, கோவிந்தோ கோவிந்தா. என்னங்க இது அநியாயமா இருக்கு? அங்க பிரதட்சணம் கோயில்ல பண்ணுவாங்க, நீங்க இங்க பண்றீங்க? இந்த பாரியா, நாங்க கோபுரத்து மேல இருந்து கூட பண்ணுவோம். நாங்க குப்பை மேட்டு இருந்து கூட உருளுவோம். ஆமா, உனக்கு என்ன? அதுக்கு இல்லைங்க, கால செருப்போட பண்றீங்க, அதுக்காக கையில விளக்கு மாத்தோட கூட உருளுவோம். நீ பொச்ச மூடிட்டு போடா. போயா நீ உருளு. ஐயோ, குரல மிதிச்சிட்டாயா? யாரா கால் இது? முண்டா, எங்களுக்கு வேண்டுதல் கட்டு போகுது, சீக்கிரம் போய் தொலையா. உருளியா. கோவிந்தோ, கோவிந்தோ கோவிந்தோ. கேட்டியா? சரியா கட்டியா? அப்பா போயிட்டானுங்க. நல்ல வேலை, நம்மள இவங்களுக்கு அடையாளம் தெரியல. நல்ல வேலை, அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியல. வா சாமி, ஆந்தாயா, சொல்றத கேளியா. இப்ப அவ பாத்ரூமுக்கு குளிக்க போறாயா? அப்ப நானும் கூட போகட்டுமா? அவ பாத்ரூமுக்கு போயிருக்கும் போது நாம உள்ள புகுந்து பொட்டியை தூக்கிட்டு ஓடினியா? பிறக்கல பூட்டி இருக்கியா? கூட்டி இருக்காளா? ஐடியா என்ன? ஓடியாதிரியா? யோ, குத்தாதையா, அமுக்கு. காட்டு பேயா நீ.
ஏற்கனவே அடிச்சே இருக்க. அப்ப ஓடியாந்துரு. சும்மா பெல் அடிச்சு தொந்தரவு பண்ணாத. கதவு திறந்து வைக்கிறேன், ஏதாவது வேணா வந்து எடுத்துட்டு போ. சரி மேடம், இந்தாங்க ஜூஸ். சின்னசாமி, என்ன வந்த வேலையை விட்டு வேற எதையோ பாத்துட்டு இருக்கிற? என்னத்தையும் அங்க பாக்குற? தள்ளியா, நான் கொஞ்சம் பாக்குறேன். வந்துரு வந்துரு, வேணா வந்துரு, வேணா வந்துரு, வந்துக்கோ வந்து. ஐயோ, என்ன இவ்வளவு அவசரப்படுற? இப்பெல்லாம் லட்சுமியை திறக்கப்படாது, 5 கோடி ஆச்சே. அப்புறம் பயபக்தியா தான் திறக்கணும். அட போயா, இதுக்காக சபரிமலைக்கு மாலை போட்டு 1 மாசம் விரதம் தான் திறக்கணுமா? எடுத்து மாசம் செலவு பண்ணுமான்னு இருக்கணுமையா? மாலையும் போட வேணாம், விரதமும் இருக்க வேணாம். குளிச்சிட்டு வந்து துறப்பா. எதுக்கையா குளிக்கிறது? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தலையில தெளிச்சு கூடாதா? என்னய்யா அவசரம்? கைக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன? குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் துறப்பா. சரி போ. அடே அடே, 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 என்ன என்ன இத மறந்துட்டனே. சீக்கிரம் குளிச்சிட்டு வந்துரு. அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடாதையோ. இல்ல ரொம்ப அவசரக்காரனாச்சே. நம்ம குளிச்சிட்டு போறதுக்குள்ள திறந்துட்டான்னா டேஞ்சர். நம்ம சுத்தமா தானே இருக்கோம். தண்ணிய தெளிச்சுக்கிட்டு போனா என்ன? முருகா, முருகன் கைவிட மாட்டான். இரியா வர்ற, அவசரப்படாத. நாம நினைச்சே சரியா போச்சு. அவசரக்காரன் திறந்துருவான். என்ன சின்னசாமி, 5 கோடி கிடைச்சிருச்சுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கிறியா கால? நான் பெட்டியை திறக்கவே இல்ல. ஏன்னா நீதான் சுத்தமத்தமா திறக்க மாட்டீர. ஆமாமா, நீ ரொம்ப யோக்கியனாச்சே. இந்த பெட்டி பக்கம் திரும்பி கூட பாக்கல. தெரியும் அவனை பத்தி. நீர் குடிச்சிட்டீரா? நானும் குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்போ போய் உட்காரு. இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது, சத்திய திருநாயகா முருகா, சத்திய திருநாயகா. தீபார்த்தனை ஆராதனை வேறையா? பொட்டிய தோற 5 கோடி பொறக்குன்னு வெளியே வரும். 5 கோடி மகாலட்சுமி, உன்னை நம்பித்தான் திறக்கிறேன். 1 2 குறைஞ்சாலும் பரவாயில்லை. குத்து மணி. சத்திய திருநாயகா முருகா. அதே ஆட்டமா? எங்க கால் மாத்திரம் ஆடாதா? எழுதுறீங்க. சீக்கிரம் போட்டி தரங்க. ஏயா இப்ப அவசரப்படுறீரு? 5 கோடி ரூபாய் என்னமோ அவசரம் மட்டும் சரியா? இருக்கட்டும் இருக்கட்டும். 5 கோடி எங்க போகுது? நம்ம முன்னாடி தானே இருக்குது. அதே பக்கம் தான். உமக்குமா? எனக்கு 1 வாரமா இந்த பக்கமே பல்லு வலிக்குது. அதேதான் 1 வாரமா எனக்கும் தான். அது என்ன உமக்கும் அந்த சைடே வலிக்குது? அங்க எனக்கும் பல்லு இருக்க. ஆமாமா, நம்ம ஊர்காரங்களுக்கு எல்லாம் இந்த சைடு தான் வலிக்குது. பெட்டி தர. என்ன பயமுறுத்துறிய? தெரவும் ஐயா. இப்ப என்ன திறக்கிறதுல அவசரம்னு கேக்குறேன். என்னையா நீர் தான் அவசரப்பட்டு குடிச்சிட்டு வந்தோம்னு திறக்கணும்னு இப்ப முடியாது. என்ன அர்த்தம்? சரியா? இதுல பாரு, நாம 2 பேரும் திறக்கிறத விட இந்த பூட்டு கீட்டு திறக்கிறதுக்குன்னு தெருவுல திரிவானுங்களா? ஆமா, அவனுங்களை கூட்டு வந்து பொதுவா திறந்துட்டா என்ன? என்ன அது 5 கோடி ரூபாய் பூட்டு திறக்கும் தெரிஞ்சா பங்கு கேட்க மாட்டான். நாம அதெல்லாம் கொடுக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், உமக்கு இந்த பக்கம் வலிக்குது நீரு, வேணா அந்த பக்கம் வச்சு தர சரியா போயிடும். அந்த பக்கம் பல்லு இருக்க, அதான் சரியா போகுங்கிற. ஐயோ போகாதியா? ஐயோ சரி, நீ உட்காரு.
உலகம் சுத்துறதுனால சாரி, அடுத்தவங்க ரூமுக்குள்ள சாவித்து வர வழிய பாக்குறது அநாகரிகம். தட்டி தொந்தரவு பண்ணக்கூடாது. தட்டாமலே திறக்கப்படும். ஹலோ, டேய், இது ஓ ரூம் இல்ல தெரியுமில்ல? அது கூட தெரியாம நான் இவ்வளவு நாள் இந்த பாட்டில கையில பிடிச்சிருப்பேனா? இத பார்த்துட்டு நான் சும்மா போயிருவேனா? இல்ல, இன்னைக்கு உதவாங்கிட்டு தாண்டா போக போறேன். நோ, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன அது? நான் சொல்ற கதையை நீங்க கேட்டே ஆகணும். டேய், அப்புறம் பண்ணு. இரியா, சீக்கிரமா சொல்லியா. அப்படி கேளுங்க. கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் ஒரு பிச்சைக்காரன். அட கூறுகட்ட பயல, இது ஒரு கதையா? கோடீஸ்வரன் தான் பேர் இருக்கு, அப்புறம் என்ன பிச்சைக்காரன்? பேர்லயாவது மகன் பணக்காரனா இருக்கட்டுமேன்னு அவங்க அப்பா வச்ச பேரு. பேர் இன்பமா? ஆமா. சொல்லு. அவன் என்ன பண்றான்? திருவோட்ட தலைக்கு வச்சுக்கிட்டு. டேய், உண்டியில் வாயா. திருவோடாடா இது? இது பெட்டிங்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்டா திருவோடுங்கற? இத திருவோடான்னு நினைச்சுக்கங்க. ஒரு உதாரணத்தை காட்டினா தான் எனக்கு கதை வரும். திருவோட்டை எடுத்துக்கிட்டு தலைக்கு வச்சு பார்க் பெஞ்சில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு கனவு. நம்ம மகாலட்சுமி இல்ல? நம்ம மகாலட்சுமினா யாரு? மகாவிஷ்ணு சம்சாரம். யாரு, உங்க சித்தப்பாவா மகாவிஷ்ணு? கடவுள். ஏண்டா கடவுளை போய் சாதாரணமா சொல்றியா? இப்ப கடவுள்ல ரொம்ப சாதாரணமாயிட்டாங்க. சரி, கதையை சொல்ற கம்மநாட்டு. கனவுல திடீர்னு மகாலட்சுமி வந்து, மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னா. பிச்சைக்காரன் என்ன கேட்டிருப்பான்? பிச்சை கேட்டிருப்பான். இல்ல. 5-10 காசு கேட்டிருப்பான். அதுவும் இல்ல. என்ன பொண்டாட்டியா கேட்டிருப்பான்? இல்லையே. அம்மா, நான் பிச்சை எடுக்க போனேன்னா இல்லைன்னு சொல்லாம எல்லாரும் எனக்கு பிச்சை போடணும். மேற்கொண்டு எனக்கு தங்கத்துல திருவோடு வேணும்னு கேட்டான். மகாலட்சுமி தந்தேன்னா. டக்குன்னு கனவு கலைஞ்ச உடனே பிச்சைக்காரன் திடுதிடுன்னு எந்திரிச்சு ஓடினான். பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன் இந்தபா 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 அப்படின்னு தூக்கிட்டு ஓடி வந்தான் அந்த திருவோட்டை. எனக்கு எதுக்கு இது? எனக்கு தான் தங்கத்துல திருவோடு கிடைக்க போகுது. ஆப்டால் இது சாதாரண திருவோடு அப்படின்னு தூக்கி எரிஞ்சான். ஆனா உங்க பரதேசி போட்டியா என்ன போட்டேன்? சார் சார், உணர்ச்சி வசப்பட்டு போட்டா சார். கதை கேளுங்க. கதைய போடா. சூப்பர் கதை சார். நீங்களாவது மூஞ்ச பாரு, போடா. என்ன சின்னசாமி, பொட்டியே காணோம்? அதானே சார். ஐயா, கதையுடைய கிளைமேக்ஸ கேட்கலையே. கதை சொன்னா இப்ப கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்க. போடா. ஐயா, இவனாலதான் பொட்டி போச்சு. ஆரம்பம், இடைவேளை, கிளைமேக்ஸ். உன்னை நேர்ல வந்து கொலை பண்ற. வையா போன. யார் சார் நீங்க? அவசரமா ரூம் வேணும், கொஞ்சம் இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், புது கஸ்டமரா? ஆமா. ஹலோ, ஐ ஆம் விஸ்கி. ஐயா பிராண்டி. நான் எப்பவுமே என் பேரை முதல்ல தப்பா தான் சொல்லுவேன். ஐ ஆம் விக்கி. என் பேர் மணிகண்டன். நல்ல பேர். வெரி நைஸ் டு மீட் யூ. நீங்களும் என்ன மாதிரியே எல்லா விரலையும் மோதிரம் போட்டிருக்கீங்க. சார், அது உங்க வரல். சாரி சார். 10 வரலையும் மோதிரமா? எல்லாம் ஒரிஜினலா? லாஸ்ட் இயர் வரைக்கும் கால் விரல எல்லாம் மோதிரம் போட்டிருந்தேன். ஆம்பளைங்க மெட்டி போடக்கூடாதுன்னாங்க. அதனால கழட்டிட்டேன். ரூம் நம்பர் 609. அவசியம் சந்திக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் தங்கியிருப்பேன். பல கதை வந்து உங்களுக்கு சொல்றேன். வரட்டுமா சார்? இப்பவே கதை சொல்லணுமா? இது ஏன் பெட்டி? சாரி சார். வர்றேன். சீக்கிரம் பாலா, ஜஸ்ட் a minute. சார். இது யாரோட பெட்டி? என்னோட பெட்டி. இந்த மாதிரி கலர்ல பெட்டி கொண்டாடுறவங்களுக்கு இந்த ஹோட்டல்ல ரூம் கொடுக்கறது இல்ல. பெட்டி வச்சிருந்தா ரூம் இல்லையா? துணிலாம் வயிற்றுல வச்சுக்கிறதா? அளவு தெரியாது. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ, வெளியே போக முடியாதுங்க. இப்ப நீங்க வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தட்டுமா? இரு, அடுத்தாடி நானே போறேன். பாலா சார், இனிமே இந்த மாதிரி பெட்டி கொண்டாடுறவங்களுக்கு ரூம் கொடுக்காத. அண்டர்ஸ்டாண்ட்? அதோ போற பாருங்க. இதை வச்சுக்கிட்டு அவன் இந்த ஆட்டம் காட்டி இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. ஐயோ, 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 எத்தனை பேரா இருக்கீங்க? சீக்கிரம் அடிக்கிறா. அம்மா, ஐயோ, 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 அம்மா, அட பாருங்களா, தருமடிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். நீங்களா? நான் தாமா பேசுறேன். ஓ, நீங்களா?
ஆமா நான் உங்களை இங்கே பாத்திருக்கேனே. என் முகம் அப்படித்தான், ஒரு தடவை பார்த்தா அப்புறம் மறக்கவே முடியாது. நேத்து பெட்டியோட வந்த ரூம் இல்லன்ட்டீங்க, இன்னைக்கு பேக்கோட வந்திருக்கேன். ரூம் நம்பர் 610 கொடுங்க. ஏன் அந்த நம்பர் தான் உங்களுக்கு ராசி? எஸ். உங்க பேரு? மணிகண்டன். என்ன விஷயமா வந்து? மோதிரத்துக்காக வந்தேன். மோதிரத்துக்காக இல்ல, 10 வயிறு மோதிரத்துக்காக ஆர்டர் கொடுத்தேன், அது ரெடி ஆகல, அதனாலதான் ரூம் போட வந்தேன். ஓஹோ, கொஞ்சம் இருங்க. யா. ஹலோ, how are you? என்ன? இன்னைக்கு காலையில இருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னன்னு? யாருக்குமே கை கொடுக்கிறது இல்லைன்னு. ஏன் மோதிரத்தை யாராவது திருடிட்டு போயிருவாங்கன்னா? இல்ல, திடீர்னு ஒரு இன உணர்ச்சி. தமிழர் பண்பாடுபடி ஐ வாண்ட் டு சே வணக்கம். வணக்கம். வர்றேன். என்னது, நீங்க எல்லாத்தையும் கதை சொல்றதா கேள்விப்பட்டேன், நீங்க வரல போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு கதை சொல்ற மூடு இல்ல. கதை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி விடாதே விக்கி, ஏமாத்தி விடாதே. சொல் விக்கி, சொல். சொல்கிறேன் சொல்கிறேன் ரசிகா, சொல்கிறேன். இந்த முக அமைப்பு, உருவ அழகு, மொழி, இவை எல்லாத்தையும் பார்க்கும்போது திருடனை, பயப்படாதீங்க, திருடனை பத்தின கதையை நான் சொல்றேன். நிச்சயமா இதை நீங்க கேட்டீங்க, இது உங்க நெஞ்சில ஆழமா பதியும். பதியட்டும் பதியட்டும், சொல்லுங்க. என்ன? சும்மா ஒரு வாமப். நடு ராத்திரி. அது பாட்டுல சாச்சா ஒண்ணும் இல்ல, ஒரு பழக்க தோசைல கையை தூக்கிட்டேன். நல்ல இருட்டு. நைட் வாட்ச்மேன் கூர்க்கா உட்பட மெட்ராஸ்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டக், 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 டக். என்ன? ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். கையோடியா? இல்ல, காலாலதான் நடந்து வந்தான். ஒரு வீட்டுக்குள்ள ஏறி குதிக்கிறதுக்காக அந்த காம்பவுண்ட் சுவர்ல கைய வச்சான். திருடன், திருடன். பயப்படாதீங்க, அப்படி ஒரு அலறல் சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்து வந்தது. அவன் பயத்துல அந்த காம்பவுண்ட் சுவர்ல ஏறி அடுத்த காம்பவுண்ட்ல விழுந்தான். என்னாச்சு? விழுந்த இடம் என்னது? சுடுகாடு. என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாமே உதறுது. அப்ப ஒரு சத்தம், ஓஹோ, மோகினி. மோகினியா? மோகினிதான். என்ன பண்ணுவான்? பாக்குறதுக்கு ஜிவ்வுன்னு நிக்குது. மோகினியா? இப்பதான் நீங்க உன்னை கவனமா நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டேன். நோட் பண்றீங்கல்ல? அத பார்த்த உடனே கட்டி பிடிக்கணும்னு ஒரு துடிப்பு, பிடிக்கிற ஒரு வெறி. அப்படியே கட்டி பிடிச்சான். பிடிச்சிட்டேன். அந்த மோகினி போய் அவன் கழுத்துல ஒரே கடி. அட பாவி, இதுதான் நெஞ்சில பதிகிற கதையா? இதை விட ஆழமா நெஞ்சில பதிகிற கதையெல்லாம் இருக்கு, சொல்லட்டுமா? வேணா, கேளுங்க. வேணா. அட காட்டாரி பிறந்தவனே, பின்னாடி வர.